சாட்டர்டே ரெசிபிஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி சீரிஸ் தான் பார்க்க போறோம். நான் டெய்லி இன்னையில இருந்து 5 days விநாயகர் சதுர்த்தி பிரசாத ரெசிபி அப்லோட் பண்ண போறேன். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாதம்ல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பிரசாத ரெசிபி பால் கொழுக்கட்டை. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். வாங்க இனிப்பான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கொழுக்கட்டை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி, வெல்லம், தேங்காய் பால் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். தேங்காய், முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி 50 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கொதி வந்தனையும் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 கப் கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/4 கிலோ மாவு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவெல்லாம் தண்ணியோட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றிருக்க வெள்ளைப்பாகலாம் சீக்கிரம் கொழுக்கட்டையில் இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மளோட கையோட சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா ஆறிடும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த எள்ளு, நெய் எல்லாமே மாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெள்ளைப்பாகலாம் ஈஸியாக கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா வெள்ளைப்பாகு தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றும் போது நல்லா அப்படியே நமக்கு கெட்டியாக கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே மீதம் இருக்கிற எல்லா நெய்யையும் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, கருப்பு திராட்சை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நான் 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். 2 கப் மாவுக்கு 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சுத்தமான வெல்லம் ஆட் பண்ணனால டேரெக்டாக இதிலே பாகு காய்ச்சி கொழுக்கட்டை செஞ்சிடுறேன். கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெல்லம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக பாகு காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை, வெல்லம் எல்லாம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட மீதம் இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்ச கொழுக்கட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை ஆட் பண்ணணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை மாவு தண்ணி, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொழுக்கட்டை நல்லா குக் ஆயிரும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சனால அதிலே இது ஒரு அரைப்பதம் கொழுக்கட்டை நல்லா குக் ஆகி தான் இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்பப்போ கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த நல்லா கொழுக்கட்டை வெந்து நம்ம ஊற்றிருக்கிற பாகு எல்லாமே கொழுக்கட்டையோடு சேர்ந்து ஒரு கெட்டி பதம் வர அளவுக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொழுக்கட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு செஞ்சனால நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்களா? நெய்ல முந்திரி, தேங்காய்லாம் வறுத்து இந்த பால் கொழுக்கட்டை செய்யும் போது செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டுல இருக்கிற விநாயகருக்கு இந்த பிரசாத ரெசிபி செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெசிபிஸ்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.